நேரடி குற்றச்சாட்டுக்கு கழகம் ஆளாக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக ஈடுபட்டு வெற்றி பெற்றதும் 1982ஆம் ஆண்டு முதற்கொண்டு புரட்சி தலைவர் அவர்களால் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் அனைத்து சிற்றூர் பேரூர்கள் நகரங்கள் ஆகியவற்றில் தேர்தல் சுற்றுப்பயணங்களை போன்றே சுற்றி அலைந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதும் 1984 பொது தேர்தலின் போது புரட்சி தலைவர் அவர்கள் கடும் நோய்வாய்ப்பட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க தேசத்தில் படுத்த படுக்கையால் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து 234 தொகுதிகளில் 199 இடங்களில் கழகத்தின் முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ததும் சோதனையான நேரங்களில் எல்லாம் நான் ஆற்றி வந்திருக்கும் அரசியல் பணிகளாகும்.